காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிறத சொல்லணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜயை பாக்குறதுக்காக மாமி வீட்டுக்கு வராங்க. மாமி காவேரியை பார்த்துட்டு அந்ததான் வந்துட்டாடா தம்பி, 2 பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னில, பேசு அப்படி சொல்றாங்க. மாமி செத்தாலும் வெளியில இருக்க முடியுமா, பர்சனல் அப்படி சொல்லி சொல்றாங்க. என்னடா தம்பி இப்படி சொல்ற, செத்தா வெளியில இருக்கணுமா, அதெல்லாம் முடியாது, இங்கேயே பேசு அப்படி சொல்றாங்க. ப்ளீஸ் மாமி அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மாமி மாமா வெளியே போயிடுறாங்க. வெண்ணிலாவை பத்தி பேசுறதுக்கு தான் வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட கேக்குறாங்க. உடனே விஜய் வெண்ணிலாவுக்கு பழசா ஞாபகம் வந்துருச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, நம்ம 2 கல்யாணம் ஆனதை வெண்ணிலா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் அமைதியா இருக்காங்க. இப்பதான் காவேரி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேனல் வந்துகிட்டு இருக்கு, இது இனிமேல் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு நான் முக்கியமா அவ வெண்ணிலா முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன காவேரி புதுசா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, எனக்கு நீ தான் காவேரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பனா வந்து இப்ப வெண்ணிலா கிட்ட போயிட்டு நம்ம 2 கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லுங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிட்டு இருக்கா. காவேரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு மாதிரி வந்துட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. விஜய் அதை பார்த்துட்டு என்னாச்சு காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போலிக்க தான் வாமிட் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கா போகுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி நீ எதுக்கு எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டனே சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல முதல்ல உங்களுக்கு வெண்ணிலாவுக்கு சரியாகட்டும் அதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒண்ணும் சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. என்னடா அம்பி அந்த பொண்ணு வாந்தி எல்லாம் எடுக்கிறா, என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு பிரெக்னென்ட் ஆயதும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமி விஜய் கிட்ட கேக்குறாங்க. உடனே விஜய்க்கு ஓ அதை சொல்லதான் காவேரி கால் பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்லி யோசித்து பாக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.